பல்லவர் சுத்த விதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட கால ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாரம் ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக பாடல் செய்தியெல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க காலச சாதமாக கரடத்தடையெல்லாம் கிடைத்து இதில் வீடியோ ஆடியோ கடியில் பங்குபடியில் ஆசீர்வதியும் நான் எனக்கு சிறுவனை பெருகு ஒப்பு கொடுக்குறோம். இயற்கை கால சிறலாம் சாதமாக கரடத்தடையெல்லாமல் கிடைத்து இந்த வேலை நீர் ஆசீர்வதித்து திரியக தேவன் எங்களோடு இருந்து வழியெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் இந்த ஆன்லைனில் ஆராதனையை பாடலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறேன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைய தினம் செய்திகள் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் சபையில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வழக்கருத்தாளே தாங்கி என்றும் சகாயம் செய்து உயர்த்திடுவார். வழக்கருத்தாளே தாங்கி என்றும் சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் நிலைத்தே என்று
ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியா விளங்கிடுவாய். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சி விளங்கிடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவாய். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவை செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் சபையில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. திரிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. என் வாயிலிருந்து என் இடத்திலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிப்பட நீர் எனக்கு ஒத்தாசை பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 41:16 மையப்பகுதி. நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து, கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பாய். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். நீயோ அப்படி சொல்லப்படுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலின் சிறுபூச்சியே, யாக்கோபே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, யாக்கோவு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத சொல்லிட்டு உன்னை போரடிக்கிறதுக்கு புதியது கூர்மையான ஒரு பற்களுள்ள எந்திரமாக்குவேன். மலைகளை மிதிச்சு நொறுக்குவேன், குன்றுகளை பதற்கொப்பாக்கு, காற்றில் தூற்றுவேன், சுழல் காற்று கொண்டு போகுமா. அப்படி ஒரு பெரிய வெற்றியை தந்து நீயோ இதற்கு பின்னாடி கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை நீ களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க. இது ஒரு வெற்றியை களி கூறுகிற ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் மாதம். இதுவரையிலும் உங்களோடு போராடினவர்கள், ஏசாயா 41:11 வாசித்துங்க. 4 விதமான யுத்தங்கள். இந்த 4 விதமான யுத்தங்களையும் கர்த்தர் முறியடித்து நம்மோடு கூட எரிச்சலாக இருந்தவர்கள், போராடின வழக்காடினவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளெல்லாம் கர்த்தர் அளிப்பார். சத்துரு இப்படிப்பட்ட செயல்களோடு எதிராக எழும்பும்படி பல மனிதர்களை நம்ம நேசிக்கிறவங்களை கூட எழுப்பி இப்படி போராடி கொண்டதான். இப்போ இந்த சத்துருவை நம்ம விளக்கிட்டா அவங்கள ஆக்கிரமித்து வச்சுக்கிற அந்த ஜனங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிடுவாங்க. இப்போ அவங்களை ஆக்கிரமித்து வச்சிருக்கிற அந்த சத்துருவை முறியடிப்போம். அந்த தீமைகளை அவர்களை விட்டு விலக்கி அவர் தேவனுடைய பிள்ளைகளாக, அவர்கள் தேவனை சார்ந்தவராக மாறட்டும். அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனின் பக்கமாய் திரும்புவார்கள். அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவியை, வழக்காடுகிற ஆவியை, போராடுகிற ஆவியை, யுத்தம் பண்ணுகிற அந்த 4 விதமான ஆவிகளை தோற்கடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. 41:11 வாசிக்கலாமா?
இதோ இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லச்சை அடைவார்கள். வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். போவார்கள். அடுத்தபடி, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடின தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இதெல்லாம் செயல்பட வைக்கிற சத்துருவை நிர்மூலமாக்கி அவர்களை கிறிஸ்துவுக்கென்று நம்ம ஆதாயம் பண்ணி கொள்ள போகிறோம். இந்த 4 விதமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து இன்னைக்கு நம்ம ஆவியிலே களி கூற போகிறோம். அதான் பரிசுத்தாவின் துணையோடு இந்த 4 விதமான ஆவிகளை, எதிர்மறையை செயல்பட தூண்டுகிற ஆவிகளை நிர்மூலமாக்கி இன்னைக்கு ஒரு வெற்றியை கொண்டாட போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருந்து பெரிய மகிழ்ச்சியினாலே. அப்போது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எரேமியா 33:9 கேட்குற ஜாதிகள் எல்லாம், கேட்குற ஜாதிகள்லாம் பிரமிப்பாங்க. நம்ம கூட பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க 1 கோடி ஜனம். நம்மளை பார்க்குறவன் நடுங்குவான். நமக்கு உண்டாகிற மேன்மை, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் தேவன் அவர்களுக்கு செய்ய நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும். எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கும். நமக்கு உயர்வு, நம்ம தேவன் தருகிற வெற்றியின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லா ஜாதி ஜனங்களும் கேட்டு புகழ்ச்சியாயும், தேவனுக்கு புகழ்ச்சி மகிமையுமாயும் இருக்கும். அவருடைய நாமத்திற்கு மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி உண்டாகும்படி இருக்கும். அடுத்து, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் மித்தமும் எல்லா சமாதானத்தின் மித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று. ஒரு கூட்டம் நம்மளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி செய்யறான், எப்படி நடத்துறான், எப்படி கட்டுறான் பாப்பாண்டா. எப்படி யோசிப்பு சகோதரர்கள் 37:20 ஆதியாமத்தில் இந்த சொப்பனக்காரன் வராண்டா, உயிரோடு இருந்தால் தானே பழிக்க போகுது, இவன் எப்படி சொப்பனை பழிக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஒரு சவால் இந்த மாதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சவாலாக இருந்ததோ, உங்கள் கூட பார்க்குறவங்க, உங்களை பார்க்குறவங்க சவாலாக பார்க்குறாங்க. அலங்கத்தை கட்டும்போது சன்பலாத்து தோபியா பல அரசியல் கூட்டங்கள் எப்படி கட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு அவனை வேலையை தடுக்க இடைஞ்சல் பண்ண, இப்படியெல்லாம் அவனை ஒரு நரி அறி ஒன்றாலும் அந்த அலங்கை இடிஞ்சு போகும், இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணிக்கிட்டு தான் 52 நாள் அலங்கை எரிசலாலம் கட்டப்பட்டது. ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு பானை பாத்திரக்காரன் ராஜாவின் சமூகத்தில் நிற்கிறவன் எப்படா இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான் அப்படிங்கிற அந்த சுற்று வட்டாரம், அந்த அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் அவங்களால கிரகிக்கவே முடியலை. நடுங்க வைக்கிற காரியத்தை, பிரமிக்க வைக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஓடிப்பட்ட பலத்ததாக இருக்கும். யாருக்கு செய்வார் தெரியுமா? சங்கீதம் 14:7 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு சீயோனிலிருந்து சபைக்கீழே இருக்கிறவனுக்கு வாசிமா. சங்கீதம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எங்கிருந்து தான் வருது? சீயோன் திருச்சபை, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், விரும்பின இடம், தங்கின இடம். தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சான். அது தாவீது நகரம்னா உயர்த்தினார். தேவன் அங்கே அரசாண்டார். தேவன் வாசம் பண்ணுகிற சபையின் மூலமாக இஸ்ரவேலை சிறையிருப்பை மாற்றும் போது யாக்கோபு ஒரு களிப்பு, இஸ்ரவேலுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாது பாருங்க. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி திருச்சபையிலேயே காத்து கிடக்கிறவனுடைய சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய களிப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் தரப்போகிறார். யாருக்கு? என்ன நிலைமையிலையும் சபையை விட்டு போகாமல், தேவனை விட்டு போகாமல் விலை காத்து கிடக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற பெரிய அற்புதம்தான். சிறையிருப்பெல்லாம் மாற்றி கர்த்தருக்காக பாபிலோன் தேசத்தில் போனாலும் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் வழிபடுவோம், ஆராதிப்போம் சொல்கிறாங்களே, அவங்களுக்காக தேசம் அவர்கள் வசம் மாறிட்டு கர்த்தரின் பக்கமாக திருப்பினாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்காக தேசத்தில், சபைகளில்,
ஊரில், பட்டணத்தில், நாட்டில் செய்ய போகிறார். உங்கள் கண்களால், நம் கண்களால் காண போகிறோம். கர்த்தருடைய பலத்த கிரியை செய்ய போகிறார். இப்போ யாருக்கு களி கூறுதல்? சபையை காத்திருக்கிறவங்களுக்கு. எரேமியா 33:3 அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். கர்த்தர் ஒரு களி கூற வைப்பார். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்கள் யாருக்கு? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு, சபையிலே காத்திருக்கிற பிள்ளைக்கு, தேவனோடும் தேவன் கொடுத்த சபைகளை காத்திருக்கிற நிலைச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு, இங்கே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. வாசிமா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரையும் அவர் தந்த சபையும் விடாதவர்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்க, தானியேலை போல இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். மூன்றாவது வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிறவங்களுக்கு. ஆதியாகமம் 21:8 1-2 பார்த்தா, தேவன் குறித்த காலம் குறித்த நேரம் சாராளுக்கு கடாட்சித்தார், ஒரு ஆண் பிள்ளை பெற்றார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறகுறான். வயது சென்ற காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து என்னை நகைக்க பண்ணினார்னு சொல்லிட்டு ஈசாக்கும் பேர் வச்சான். ஒரு களி கூறுதல். இந்த தூதர் வந்து ஒரு 38 காலத்தில் சாராள் ஒரு குமாரன் அணைத்து கொண்டு அப்பவே நகைச்சான். சாராளே நீ நகைக்கிறாய்? இல்லை இல்லை, நீ நகைச்ச அப்படின்னு தான் சொன்னான். மனுஷனால் கூட தேவனால் எல்லாம் கூடும். நகைச்சதுனால அந்த பிறந்த பிள்ளைக்கு நகைப்புன்னு வச்சுட்டான். சாராள் சொல்கிறா, ஆபிரகாம் வைப்பான், சாராள் எப்படி பிள்ளைக்கு பால் கொடுப்பான் அப்படிலாம் ஒரு பழமொழி, ஒரு பேச்சு. சுற்றுப்புறத்தில் எல்லாரும் வயது சென்ற காலத்தில் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்து சொல்லி எல்லாரும் கூட சேர்ந்து நகைத்தார்களாம். அதனால் அந்த பிள்ளைக்கு நகைப்பு. நம்ப முடியாத, இயற்கையால், மருத்துவத்தால் செய்ய முடியாததை உங்களால் நம்ப முடியாத காரியத்தை செய்வார். உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும், நகைக்கிற காரியமாக இருக்கும். தேவன் செய்ததை கிரகிக்க முடியாமல் அந்த வாக்குத்தத்தத்தையே நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார் ஆபிரகாம். அவருக்கு கர்த்தர் கொடுத்த 21:1-2 படித்து 8வது வசனத்தை படி. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணான். தோத்திரம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை நடத்துறார். இப்போ மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்துக்கு அடையாளம் என்ன? விருந்து. இந்த 100 வயசில் ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது. எல்லாரும் நகைக்கத்தக்கதாங்க, அவங்களால பிரமிக்கத்தக்கதாங்க, அநேகர் நடுங்கத்தக்கதாக கர்த்தர் அவங்களை சேர நன்மை. வாக்குத்தத்தத்தையே நம்பி தேவனையே மகிமைப்படுத்தின ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு நகைக்கிற பிள்ளையை ஈசாக்கை கொடுத்து அதற்கு வெற்றிக்கு அடையாளமாக, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக, மகிழ்ச்சியை கொண்டாட்டமாக விருந்து கொடுத்திருக்கிறார் ஆபிரகாம். இந்த மாதங்களிலே நிறைய தேவ பிள்ளைகள் நல்ல பெஸ்டான விருந்து கொடுக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் குழந்தை பாக்கியத்தை, திருமண காரியத்தை, வேலை காரியத்தை, ப்ரொமோஷனை, பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்ய போகிறார். யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நீயோ அப்படின்னா கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். 2வது ஒரு களி கூறுதலை குறித்து சொல்கிறேன். ஆதியாகமம் 45:9 அதிகாரம். எந்த சகோதரமார்கள் இவனை சவாலாக சொன்னாங்க. 37:20 சொப்பனக்கார வாராண்டா, உயிரோடு இருந்தால் தானே பழிக்கும், குன்று போடுவோன்னு சொல்லி 11 பேர் திட்டமிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் 45வது அதிகாரத்தில் தன் சகோதரர்கிட்ட சொல்கிறோம், இந்த எகிப்து தேசத்தில் கர்த்தர் என்னை அதிபதி ஆக்கினார், என் தகப்பனாருக்கு போய் சொல்லுங்க. 13வது வசனத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை வந்து பாருங்க.
அண்ணாமார்களுக்கு விருந்து வைக்கிறான் யோசேப்பு. தன் சகோதரமார் தெரிஞ்ச உடனே தன் சகோதரமாரெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறான். அந்த வெற்றிக்கு அடையாளமாக அந்த பாசத்தை வெளிப்படுத்தும்படி உள்ள வெளியே ஓடி அழுகிறான். ஆனந்த சத்தம், ஆனந்த களிப்பு. நம்ம பகைச்சை விரோதித்த, நம்முடைய முன்னேற்றத்தை, வெற்றியை விரும்பாத மக்களை நம்மக்கிட்ட வந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி நிறுத்தும் போது உங்களால் ஆனந்த கழிப்பு வரும், ஆனந்த சந்தோஷம் வரும். எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்வாங்க, எல்லாரும் பணிவிடை செய்வாங்க. கேட்குறவங்களாம் பிரமிப்பாங்க, பார்க்குறவனா நடுங்கி கொண்டு இருப்பான். யோசேப்பை பார்க்குற சகோதரமார் நடுகிறாங்க. என்ன செய்வானோ, நம் சகோதரனுக்கு என்னென்னலாம் தீமை செய்தோமே என்றெல்லாம் பயந்து நடுகிறாங்க. அதை கேட்டு யோசேப்பு அழுதான் இருக்கு. பசிமா 9:13 படி. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ஆமா, 13வது வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. சீக்கிரமா போங்க, இந்த தேசத்துல என்னை எங்கிட்டலாம் என்னென்னலாம் வித்து போட்டீங்க, கொலை செய்ய திட்டமிட்டீங்க, இந்த திட்டங்களுக்கெல்லாம் என் மேலே எரிச்சலாக இருந்தீங்க, என்னோட வழக்காடினீங்க, என்னோடு போராடினீங்க, என்னோடு யுத்தம் பண்ணீங்க. இந்த 4 செயல்களிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி உங்களை காப்பாற்றுறவனா கர்த்தரை மாற்றிட்டாரு. என்னையே நீங்கள் காப்பாற்றல, ஆண்டவர் என்னையை காப்பாற்றி உங்களை காப்பாற்றுகிற மனுஷனா மாற்றிட்டாரு. இதுதான் ஒரு வெற்றியின் ரகசியம். இப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல் இதை கண்ட யோசேப்பு தன் சகோதரனும் அந்த கண்ட தரிசனத்தின்படி சூரிய சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சுற்றி வணங்கி நின்றது. என் அரிக்கட்டுகள் 11 அரிக்கட்டும் கீழே சரிஞ்சிருக்கு, என் அரிக்கட்டு மட்டும் உயர்ந்திருக்கிறது. இந்த சொப்பன தரிசனம் நிறைவேறினதை கண்டு அதை உணர்ந்த யோசேப்பு அழுகிறான், ஓடி ஓடி அழுகிறான். தன் சகோதரர் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் அந்த பாச பிணைப்பில் உடைந்து அழுகிறான், மறைவான இடத்துக்கு ஓடுகிறான். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்களை விரோதித்த குடும்பமாக இருக்கலாம், உங்களை நேசித்தவங்களாக இருக்கலாம், அவங்க மத்தியில் கர்த்தர் உயர்த்தி உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற போகுது. உங்களால் அடக்கி கொள்ள முடியாத, உங்களால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக பிரதிபலிக்கும். நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த வாழ்க்கையில் நிந்தைகளை சுமந்தீங்களே, இப்போ வெளிப்படுகிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர், தேவனால் செய்த நன்மைகளை பெற்ற தேவனுக்கு நன்றி கண்ணீர். அது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் மாதம் தான் இது. அதனால் யோசேப்பு ஒரு களி கூறுதல், ஒரே விருந்து கொண்டது, சகோதரருடைய பாச பிணைப்பு வந்தது. இந்த 4 சுபாவங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. எரிச்சல் இருந்தது, வழக்காடினாங்க, அவங்க போராடினாங்க, யுத்தம் பண்ணாங்க. இந்த கிரியெல்லாம் முறியடித்து அவங்களை ஜீவரட்சம் செய்கிற பாத்திரமா கர்த்தர் உயர்த்திட்டார். சந்தோஷமாக கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளே உங்களோட விரோதித்து செயல்பட்டவங்களோடு கொண்டாடுங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கொடுத்து நல்ல விருந்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க. அடுத்து 3வது ஒரு களி கூறுதல் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 45:26, 27, 28. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. அப்படி மூச்சை அடைச்ச மாதிரி அவனால அதை நம்பவே முடியல, அவனால நம்ப முடியாத ஒரு காரியத்தை. இன்னும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, என் மகன் உயிரோடு இருக்கிறானா. கொஞ்ச நேரம் அவனுக்கு மூச்சே அடைச்சிருச்சு. உங்களை மூச்சை அடைக்கிற மாதிரி இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு சர்ப்ரைஸாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏங்கி மூச்சு விடு, ஏன்னா உங்களுடைய ஏக்கம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை. அவ்வளோதான், தொலைஞ்சு போனா செத்து போனான்னு சொன்னேன், என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். அடுத்த வசனம்.
அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அது வரைக்கும் தன் பிள்ளையே நினைச்சு ஆவி செத்து போயிருக்கு. யோசேப்பு செத்துட்டான்னு சொன்னவன யாக்கோ ஆவி செத்து போச்சு. நடைபெறமா இருந்திருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ரதத்தை அனுப்பிவிட்டுருக்கான்னு சொன்ன அதை பார்த்த உடனே, அந்த அடையாளங்களை பார்த்த உடனே, அந்த தடயங்களை பார்த்த உடனே யாக்கோபின் ஆவி உயிரடைஞ்சதான். இந்த மாதத்தில் கர்த்தர் வளர்ந்த எலும்புகளை உயிரடைந்து திரள் சேனையா நின்றது போல நீங்கள் உங்கள் ஆவி செத்து போயிருந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம், தோல்வி, இழப்பு, இழந்துட்டே நினைச்சு ஆவியில் செத்த உங்களுக்கு உயிரடைகிற ஒரு அற்புதம் நடக்க போகுது. எதெல்லாம் செத்து போச்சு நினைச்சிக்கிறோ அந்த காரியம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. உங்களுக்காகவே கர்த்தர் உயிரடை பண்ணுகிறார். உங்களுக்காக அந்த காரியத்தை மறைச்சி வச்சிருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் கையில் அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும் போது, அந்த திருமண காரியம் நிறைவேறும் போது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது, இழந்து போனது கிடைக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் வேலையும், அப்பாயின்மெண்ட்டும், ப்ரொமோஷனும், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வீடு எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அதை கர்த்தர் கொடுத்து உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல் உண்டாகும். அடுத்து 4வது ஒரு காரியம், இளைய குமாரன். லூக்கா 15 நிறைய சம்பவத்தை படிச்சிருக்கிறோம். மரித்து போனா திரும்ப வந்துட்டான், காணாமல் போனா கிடைச்சிட்டான். தகப்பனை விட்டு போய் ஆஸ்தியை கொண்டுட்டு போய் சம்பாத்தியம் பண்ணிடலான்னு நினைச்சவனுக்கு ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு வந்து வெறுமையா கூலிக்காரனுக்காக வந்து நிற்கிறான். கூலி வேலைக்காக நிற்கிறான். இங்கே அப்பா வீட்டை கூலி வேலை செய்தால் சாப்பாடு கிடைக்குமேன்னு வந்திருக்கிறான். சம்பளத்துக்கு கூட கிடைக்கல, சாப்பாட்டுக்காக வந்து நிற்கிறான். எத்தனையோ இடத்துல வேலை பார்த்தேன், சாப்பாடு கிடைக்கல. அப்பா வீட்டில் வந்து வேலை செஞ்சால் சாப்பாடு கிடைக்கும்னு வந்தவன். அவனுடைய நிலைமையை பாருங்க. ஆஸ்தியை கொண்டுட்டு ஐஸ்வர்யமாகலாம் நினைச்சவன் ஆஸ்தியை அழிச்சு சாப்பாடு இல்லாமல் வந்து நிற்கிறான். இதை கண்ட தகப்பன் 20வது வசனம் 15-20 படியுமா? 20 படி. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் வஸ்திரத்தை உடுத்துறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை. அடுத்து அதிகார பிள்ளைங்கிற அந்தஸ்தை கொடுக்கிறாரு. அவனை தகுதிப்படுத்துறாரு. இவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாதரட்சையை கொடுங்க. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இதை என்ன என்று விசாரித்தான். மூத்த சகோதரர்கள் நடன கழிப்பை பார்க்கிறாங்க. இங்க ஒரு நடன களி கூறுதல் நடக்குது. யாருக்கால? ஒரு இளைய குமாரன் தகப்பனை விட்டு ஆஸ்தி எடுத்துக்கிட்டு பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பட்டேன், எனக்கு ஜெபம் தெரியும், எனக்கு ஊழியம் செய்ய தெரியும். இப்படி தகப்பனை விட்டு பிரித்து தனக்கு உண்டான திறமைகளை தாழ்ந்துகளை வச்சு பிழைக்கலான்னு சொல்லி போனவங்க சொத்துக்கே வழி இல்லாமல் கிடந்து தவிக்கிற நேரம், இன்னைக்கு மனம் திரும்பி தகப்பட்ட வரும்போது அவங்களுக்கு தேவன் பரலோகமும் சந்தோஷப்படுது. தகப்பன் வீடுகளையும் கண்டோம், பரலோகத்திலையும் களி கூறுதல்.
இந்த பூமியிலேயே களி கூறுதல். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் களி கூறுது. தகப்பன் வீடும் சபையும் சந்தோஷம் அடைவோம், பரலோகம் சந்தோஷம் அடைய போது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை இந்த நாட்கள் சந்தோஷப்படும். அநேகர் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரப்போகிறாங்க. பரலோகம் சந்தோஷப்படும், தகப்பன் வீடு சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் இருக்குன்னா ஒரு இளைய குமாரன் மனம் திரும்புகிறதா. மாதத்தில் நீயோ களி கூறுது. அப்படிப்பட்ட எல்லாரும் மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரும்போது இங்கே கொண்டாட்டம், அங்கேயும் கொண்டாட்டம். அப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல் உண்டு. இன்மையிலையும் மறுமையிலையும் பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் ஒரு சந்தோஷம் உண்டாகிற மாதம்தான் இந்த மாதம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் 8வது அதிகாரம் 16. சூசான் அரண்மனையே மகிழ்கிறது. 127 நாடுகளும் கலக்கமடைந்த ஒரு சூழ்நிலை. யூதரெல்லாம் அழிக்கப்பட வேண்டுகிற மாற்ற முடியாத சட்டம் தீட்டின ஆமான் தன்னை வணங்கவில்லை, தன்னை கனப்படுத்தவில்லை என்று ஒரு முருதகாய் என்ற யூதனை சேதப்படுத்துற விட இவனை சார்ந்த எல்லாரையும் அழிக்கணுங்கிற திட்டமிட்டவன் ராஜாவிட்ட அதிகாரம் வாங்கி முத்திர மோதிரம் போட்டுட்டான். அது மாற்ற முடியாத சட்டம். எஸ்தர் ராஜாத்தி அல்லும் பாலும் தாதி வாசம் இருந்தா முருதகாய் வாசல் என்று நின்னா. நான் செத்தாலும் சாகிறேன் அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் கதறினா. தடைகளை மீறி ராஜ்ய சமூகத்தில் நின்னா. ராஜா பதறுகிறார். என்ன ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? தேசத்தில் பாதி கேட்டாலும் தரேன்டார். அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு. கடைசியில் தொடர்ந்து அந்த வெற்றிக்கான பிரயாசம் எடுக்கிறான். வழிகள் திறக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நேரம் தான் அகாஸ்வேரு உயிரை காப்பாற்றின முருதகாய் நல்ல செயல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த வேலைகள்லாம் வழிகள்லாம் திறக்குது. அந்த நேரம்தான் 8வது அதிகாரத்தில் அந்த ராஜ்ய பாரத்தில் 127 நாடுகள் இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிறார். அந்த வழியை திறக்கிறார். ஒரு எஸ்தர் ராஜாத்தி திறப்பில் நிற்கிறானா, ஒரு முருதகாய் ஆயத்தப்படுத்துகிறானா. இந்த திறப்பில் நின்ற கூட்டங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன? 127 நாடுகளது சிறையிருந்த யூதர்களுக்கு அந்த மரண ஆக்கினையிலிருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு நாள். அந்த நாள் தான் யூதர்களை பகைக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் நினைச்சார்களே, அந்த நாளிலே தான காரியத்தை மாறுதலாக முடிச்சு விட்டார் கர்த்தர். நமக்கு எதிரடையாக இருக்கிற அந்த தண்டனைகளை, அந்த மரண ஆக்கினையை முறியடிக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை வெற்றி சிறந்து முழு உலகத்துக்கு இரட்சகராக உயர்த்தப்பட்டது போல இந்த முருதகாய் யூத மனுக்குலத்துக்கெல்லாம் தலைவனாக சூசான் அரண்மனையில் யூதர்களுக்கெல்லாம் ஒரு களி கூறுகிற நாள் அப்படிங்கிற ஒரு நாளை கர்த்தர் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியும். முருதகாய், எஸ்தர், நீயோ கர்த்தர்களை களி கூர்ந்து பரிசுத்த நாமத்தை இஸ்ரவேல் பரிசுத்த மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அந்த நாளை பிரகடனப்படுத்திட்டாங்க. அந்த நாளையே எல்லாம் மகிழ்ச்சி நாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்கிற மகத்தான கிரியைகள் வாழ்நாள் முழுவதும் ஒரு அடையாள நாளாய் மாற்றப்பட போகிறது. வாசிக்கலாம் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமாம், மகிழ்ச்சி. அடுத்து என்ன உண்டானது? யூதர்களுக்கு மகிழ்ச்சி, வெளிச்சம், களிப்பு. ஒரு மகிழ்ச்சியினால், வெளிச்சத்தினால் கர்த்தர் இருண்ட காலத்தில் இருந்த ஒரு மக்களுக்கு ஒரு மீட்பின் நாள். என்னென்ன கிடைச்சது? 8:1-2. அதை 8:1-2. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். முருகதாய் ஆமான் அரண்மனையே இருந்து இந்த மக்களை விரோதித்தானோ, அவன் வீடு அவன் கைது பறிக்கப்பட்டது. அடுத்து முருகதாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முருகதாய்க்கு கொடுத்தான். ராஜா அதிகாரத்தை ஆமான்ட்ட கொடுத்தாரோ
அதே அகாஸ்வ ராஜா ஆமான் கையிலிருந்து அதிகாரத்தை எடுத்து மொர்தகாய் கையில கொடுத்தான். எந்த சத்துருவானவன் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்து மரணத்தில் மக்களை ஆக்கினைகளை கொண்டு போனானோ அந்த மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவனை இயேசு தம் மரணத்தில் ஜெயிச்சது போல இந்த மொர்தகாய் இந்த ஆமானை வணங்காமல் நமஸ்கரிக்காமல் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் என் தேவனை கர்த்தரை ஒருவர் மாத்திரம் வணங்குவேன் சொல்லி அவன் தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணித்ததில் உண்மையாக இருந்து யூதருடைய மீட்புக்காக காத்திருந்து போராடி வெற்றி கண்டு அவனுக்கு மாத்திரமல்ல அவன் நாட்டுக்கு மாத்திரம் 127 நாடுகளுக்கும் உடனே செய்தி போகுது. உடனே அது மாற்றப்படணும். அந்த மாதம் அந்த தேதிக்குள்ளே அது வாசிப்பார்மா தொடர்ந்து 3-4 வாசிப்பார். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்த யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ராஜா போர் செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து அதிகாரம் அதை பாரு 11 படி அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகையினருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகளின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்த பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அழிந்தவனாய் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. வெற்றியாக அந்த இடத்திலிருந்து ராஜ வஸ்திரம் தரித்தவனாக ஒரு வெற்றியை எதற்காக காத்திருந்தானோ அந்த சிறையிருப்பிலிருந்து மக்கள் விடுதலை பெற்ற உடனே அவன் ராஜா அரண்மனை ராஜாவால் வரவழைக்கப்பட்டு யூதருக்கு தலைவனாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த சூசான் அரண்மனையை ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான். திருச்சபை தேவனுடைய பிள்ளை தேவ ஜனங்களுக்கு எதிரடைய திட்டப்படுகிற எல்லா சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு எல்லா தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் சிறையிருப்பு விடுதலை பெறுகிற இந்த மாதத்தில் உலகமெங்கும் தேசமெங்கும் ஒரு ஆர்ப்பரிக்கிற நாளாக மாறப்போகிறது. கண்கள் முடி செபிப்போம். நல்ல பிதாவே, நீயோ கர்த்தர்களுக்கு அழிகுர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தர்களை மேன்மை பாராட்டி கொண்டிருப்ப இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சியும் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை தந்து இந்த மாதத்தில் செய்திகள் ஒவ்வொருவரையும் விடுதலையின் நாளாக பிரகடனப்படுத்துகிறோம், மகிழ்ச்சியினால் பிரகடனப்படுத்துகிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு களி கூர்ந்து ஆண்டவரே மகிழ்ச்சியை சுதந்திரிக்கிற அனுபவிக்கிற மாதமாய் மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று சொல்லப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தனை பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவரை நிலைத்தது காப்பதாக ஆகும். எல்லாமாகும் உம்மாலைதான் எல்லாமாகும். கர்த்தராசர் காக்கடவர் தேவன் முகத்தை பிரசனங்கள் சமாதானத்தை கட்டிட கடவர். ஆமேன். அல்லேலூயா.